வேதாந்தியப்பட்ட ஓய்வு பெற்ற அலுவலக கௌரவ தலைவர் அவர்களே, தற்சமயம் தலைவர் உரிமை வகிக்கின்ற திரு ராஜகிருஷ்ணன் ஆசிரியர் அவர்களே, செயலாளர் அவர்களே, பொருளாளர் அவர்களே, மற்றும் இந்த ஓய்வூதிய சங்கத்தின் நிர்வாகிகளே, செயற்குழு உறுப்பினர்களே, பொதுக்குழு உறுப்பினர்களே, இங்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வர்த்தக சங்கத்தின் தலைவர் அவர்களே, ஏனைய பெருமக்களே, இங்கு வருகை தந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டு பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து ஓய்வூதியர்களே, சிறப்பு அழைப்பாளர்களே, மற்ற ஓய்வூதியர் சங்கத்திலிருந்து பல ஊர்களிலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள், மாநில பொறுப்பாளர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் இந்த இனிய காலை வேளையினுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது அரசு பணியில் பணியாற்றுபவர்கள் ஓய்வு பெறும் வயது 60 என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 60 வயதில் நாம் பணியாற்றும் பொழுது 60 வயது எப்பொழுது முடியும், எப்பொழுது நாம் இந்த பணியை முடித்துவிட்டு பத்திரமாக ஓய்வு பெறுவோம் என்ற ஒரு கவலையில் தான் அரசு ஓய்வூதியர்கள், அரசு பணியாளர்கள் இருந்து கொண்டிருக்கின்றனர். பணி ஓய்வு நெருங்குகின்ற கடைசி ஆண்டில் ஒரு விதமான மனக்குழப்பத்திற்கு அனைத்து அரசு பணியாளர்களும் ஆளாகின்றார்கள். காரணம் என்னவென்றால், வாழ்க்கையில் பணியில் சேர்வது என்பது ஒரு நிலைமை, பணியில் இருந்து ஓய்வு பெறுவது என்பது ஒரு நிலைமை. இவை இரண்டும் இரண்டு முனைகளாக இருக்கின்றன. பணியில் சேரும் பொழுது நம் உடல் ஆற்றல், படிப்பு, ஆக்கப்பூர்வமான செயல்திறன் எல்லாமே நன்றாக இருக்கும். இது போக போக குறைந்து 60 வயதில் ஒரு மனச்சோர்வு, பணியினால் ஏற்பட்ட சோர்வு, உடல் சோர்வு, உடல் உபாதைகளால் ஏற்படக்கூடிய சோர்வு, இது எல்லாம் சேர்ந்து பணியில் இருந்து ஓய்வு பெற்று ஒரு ஓய்வூதியராக வெளியே செல்கின்ற ஒரு மனிதருக்கு ஏற்படுகின்றது. 60 வயதில் நாம் இருக்கும் பொழுது நமக்கு என்னென்ன உடல் பிரச்சனைகள் வருவது என்பது சாதாரணமாக ரத்த அழுத்தம் அதிகமாகிறது. நாம் செய்யக்கூடிய பணி சில சமயங்களில் எல்லாருக்கும் எளிதான பணியாக இருப்பதில்லை. ஒரு 30 வயதிலிருந்து 60 வயது வரை ஒரு 30 ஆண்டுகளுக்கு குறையாமல் பணியாற்றிய ஒரு அரசு ஊழியர் பலவிதமான நெருக்கடிகளுக்கு ஆளாயிருப்பார். பணி சம்பந்தமான நெருக்கடிகள், அப்புறம் குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகள், சமுதாய பிரச்சனைகள், பல பிரச்சனைகளுக்கு ஆளாகியிருப்பார். இதனால் வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் தானே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உயிரினமும் போராடி தானே தன்னுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டியிருக்கின்றது. அதே போல போராட்டம் இல்லை என்றால் வாழ்க்கையும் இல்லை. ஒவ்வொரு நாளும் நாம் போராட்டத்தை தான் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே போராட்டங்களை சந்தித்து வாழக்கூடிய நாம் இயல்பில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பிரச்சனைகளோடு தான் கடந்து செல்ல வேண்டிய நிலைமையில் இருக்கின்றோம். பிரச்சனைகளை தவிர்த்து கடந்து செல்லலாம் என்றால் அது இயலாது. பிரச்சனைகளை தீர்மானிப்பது, பிரச்சனைகளை சமாளிப்பது, பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை காண்பது என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையின் சாதனையை அடங்கி இருக்கின்றது. அந்த வகையிலே இது போன்ற பிரச்சனைகளுக்கு ஆளுகின்ற இந்த சமீப காலத்தில் தான் இது போன்ற பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றன. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2000 ஆண்டுகளுக்கு வாழ்ந்த மனிதனுக்கு இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இல்லை. அப்பொழுது இந்த மாதிரி வேலையெல்லாம் கிடையாது. சண்டை போடுவார்கள், அவ்வளவுதான். ஒருத்தர் சண்டை போட்டுக்குவாங்க, அவ்வளவுதான். பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வேண்டும், படிக்க வைக்க வேண்டும், திருமணம் செய்து வைக்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும், சொத்து பத்து தேட வேண்டும். இது போன்ற சமுதாய பிரச்சனைகள்லாம் பழைய மனிதருக்கு இல்லை. ஒரு 2000 ஆண்டுகளுக்கு பின்புதான் இது போன்ற ஒரு பிரச்சனைகள், சமுதாய பிரச்சனைகளை, வேலை செய்வதால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய நிலைமைக்கு மனித இனம் தள்ளப்பட்டுள்ளது. இந்த 2000 ஆண்டு பரிணாம வளர்ச்சியில் நம்முடைய மனம், உடல் இந்த பணிச்சுமைகளை தாங்க முடியாத நிலைமையில் தான் இருக்கின்றது. ஏன்னால் இன்னும் நாளாகத்தான் நம்மால் இது போன்ற பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய வலுவை நம்முடைய உடல் அடையும். எனவே மிக வேகமான மனித இனத்தின் நாகரிக வளர்ச்சியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் நாம் சமாளிக்க வேண்டியிருக்கின்றது. முன்பெல்லாம் மின்சார தடையினால் இப்பொழுது நாம் பிரச்சனைக்கு ஆளாகின்றோம். கேஸ் கிடைக்கவில்லை என்று நாம் பிரச்சனைகளுக்கு ஆளாகின்றோம். பழைய காலத்தில் மின்சாரம் இல்லை என்று வாழ்ந்த ஒரு நிலையில் மின்சார தடையினால் வரக்கூடிய பிரச்சனைகள் இல்லை. தற்சமயம் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளால் பெட்ரோலியம், டீசல், இந்த சமையல் எரிவாயு போன்ற பொருட்கள் கிடைக்காமல் நிறைய சிரமத்துக்கு ஆளாகின்றோம். பழைய காலத்தில் விறகு அடுப்பை பயன்படுத்திய பொழுது இந்த பிரச்சனைகள் இல்லை. இதனால் நாகரிக வளர்ச்சியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் நாம் சமாளிக்க வேண்டியிருக்கிறது. இதனால் அதிக இரத்த அழுத்தம் நமக்கு ஏற்படுகிறது. பொதுவாக 120/80 மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி என்பது இயல்பான இரத்த அழுத்தம் என்று நாம் அறிந்திருந்தாலும் வயது அதிகமாக ஒரு 40 வயதில் 130, 140, 90 என்ற அளவில் இரத்த அழுத்தம் இருக்கின்றது. அதே இரத்த அழுத்தம் 15-20 வயதில் அதிக இரத்த அழுத்தமாக நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். வயது ஆக ஆக இரத்த அழுத்தம் அதிகமாகும். பணிச்சுமையினால் இரத்த அழுத்தம் அதிகமாகும். இதனால் 60 வயதில் ஓய்வூதிய
ஊதியம் பெற வேண்டிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவருக்கு அதிக இரத்த அழுத்தத்துடன் தான் அவர் வந்து பணியிலிருந்து விடுபடுகிறார். அத்தோடு இப்பொழுது உடல் உழைப்பு என்பது குறைந்து போய்விட்டது. ஒவ்வொரு உயிரினமும் காலையில் எழுந்து மாலை வரை ஓடி ஆடுதான் அதற்கு உணவு தேட வேண்டிய நிலைமையில் உள்ளது. மனிதனை தவிர மற்ற எந்த உயிரினத்திற்கும் மேஜை மேல் உணவு பரிமாறப்படுவதில்லை. உணவகங்கள் மற்ற உயிரினங்களுக்கு கிடையாது. அந்தந்த உயிரினமும் காலையிலிருந்து மாலை வரை ஓடி ஆடி உழைத்துதான் உணவை தேட வேண்டும். அந்த வகையில் நாம் இருந்த இடத்திலிருந்து நாம் உடல் உழைப்பின்றி உணவை பெறுவதற்குரிய நிலைமைகள் இப்பொழுது ஏற்பட்டு விட்டதால் அதிக எடை ஏற்படுகின்றது. உடல் அதிக எடை, அதோட ஃபிட்னஸ் இல்லாமல் உடல் தகுதி குறைந்து சர்க்கரை நோய்க்கு ஆளாகின்றோம். அதுபோன்று இயற்கையான உணவு திட்டங்களை இருந்து நாம் மாறி செயற்கையான உணவு வகைகளுக்கு நாம் மாறிவிட்டோம். பெருமளவு இயற்கையான உணவுகளை இப்பொழுது கிட்டத்தட்ட இல்லை என்று நிலைமைக்கு ஆளாகிவிட்டதால் சர்க்கரை நோய் ஏற்படுகின்றது. அப்புறம் இந்த அதிக உடல் உழைப்பு இல்லாமல் இயந்திரங்களின் உதவியினுடன் வாழக்கூடிய வாழ்க்கையினால் உடம்பில் அதிகமாக கொழுப்பு சத்து சேர்ந்து இதயத்திற்கு செல்லக்கூடிய இரத்த குழாய்கள், மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த குழாய்களில் எல்லாம் கொலஸ்ட்ரால் படிந்து அது வயதாக அதில் கால்சியமும் படிந்து இரத்த குழாயினுடைய இரத்த ஓட்டத்தில் அடைப்புகளை ஏற்படுத்தி மாரடைப்புகளை ஏற்படுத்துகின்றது. அதே போன்று ஸ்ட்ரோக் என்று சொல்லக்கூடிய மூளையில் பக்கவாதம், இரத்த குழாய் அடைப்பதில் இரத்த குழாய் வெடித்து போவதால் ஏற்படக்கூடிய பக்கவாதத்திற்கு ஆளாகிறோம். அதனால் 60 வயதில் நாம் பணியிலிருந்து ஓய்வு பெறும் பொழுது ஏதோ ஒரு வியாதி, உயர் ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், இதய நோய், இது போன்ற நோய் நம்மளை தொற்றிக் கொள்கின்றது. அதற்கு பிறகு ஓய்வு பெற்ற பின் நம் பணி வழக்கமாக செய்கின்ற பணியை விட்டு ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு, ஒரு சமுதாய வாழ்க்கைக்கு நாம் திரும்பும் பொழுது அதனுடன் நாம் ஒன்றி போவதற்கு சில பேர்களால் கஷ்டமாக இருக்கிறது. ஏன்னா இளைய தலைமுறை முற்றிலுமாக மாறி இருக்கிறது. இப்போது இருக்க தலைமுறை வந்து டிஜிட்டல் உலகத்தில் வாழ்கின்றது, செயற்கை நுண்ணறிவில் வாழ்கின்றது. ஆனால் நம்மால் அதற்கு ஈடு கொடுத்து நம்மால் அதனுடைய இந்த கம்ப்யூட்டர் யுகத்தில் தகவல் தொழில்நுட்ப யுகத்தில் ஏற்படக்கூடிய புரட்சிகளை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தபடி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியாத நிலைமை நிறைய பேருக்கு இருக்கின்றது. அதனால் இளைய தலைமுறைக்கும் தற்சமயம் ஓய்வு பெற்று செல்லக்கூடிய முதியவர்களுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய தலைமுறை இடைவெளி இருக்கின்றது. பெரியவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்றால், இந்த இளைஞர்கள், சிறு வயதில் இருப்பவர்கள் நாம் சொல்வதை கேட்பதில்லை என்று சொல்கின்றார்கள். இப்பொழுது இருப்பவர்கள் நாம் சொல்வதை கேட்பதில்லை, பொறுப்பற்று இருக்கின்றார்கள் என்று ஒரு மனக்குறை இருக்கின்றது. இளைஞர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், எங்களை அவர்கள் புரிந்து கொள்வதே இல்லை என்று. இது போன்று இருவருக்கும் இடையில் ஒரு போராட்டம் ஏற்படுகிறது. அதனால் நாம் செய்ய வேண்டியது, பணியிலிருந்து சென்று ஓய்வு பெற்று ஒரு சமுதாய வாழ்க்கைக்கு பழையபடி நம்முடைய குழந்தை வாழ்க்கை, மனைவி, மகன், பேரன், பிள்ளைகள் என்று வாழக்கூடிய வாழ்க்கைக்கு மாறி செல்லும் பொழுது இதற்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். மாறிவிட்ட சமுதாயத்தில் இளைஞர்களினுடைய மனநிலையை நாம் புரிந்து கொண்டு வாழ வேண்டும். அப்பொழுதுதான் முதியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். அதோடு எந்த நேரமும் நாம் நம்முடைய உடல் உபாதைகளை மட்டுமே பேசிக்கொண்டிருக்க கூடாது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம 60, 70 வயசு, 80 வயது, 90 வயது வளர்ந்தவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள் என்றால், எனக்கு மயக்கம் வருகின்றது, எனக்கு நெஞ்சு வலி வருகின்றது, என்னால் நடக்க முடியவில்லை, என்னால் எல்லாம் முன்பு இருந்தது போல இருக்க முடியவில்லை என்று தன்னை பற்றியே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது இருக்கிற இளைய சமுதாயத்தினர்களும் வாழ்க்கைக்கு போராடுகின்றார்கள். அவர்கள் வேலை தேட வேண்டும், படிக்க வேண்டும். ஏகப்பட்ட விஞ்ஞான வளர்ச்சி, தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி, அறிவியல் வளர்ச்சி என்றால் முன்பு இருந்த பாடங்களை விடவும் இப்போ அதிக கஷ்டமான பாடங்களாகத்தான் இருக்கின்றன. இதையெல்லாம் படித்து அவர்களும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வாழ்க்கைக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். முன்பெல்லாம் நம் வீட்டில் இருக்கிற சிறு குழந்தைகள் எல்லாம் தானாகவே பள்ளிக்கூடத்திற்கு புறப்பட்டு விடுவார்கள். அவர்களாகவே படித்து விடுவார்கள். அவர்களாகவே உடை, ஹோம்ஒர்க் எல்லாம் செய்து கொண்டு புறப்பட்டு விடுவார்கள். இப்பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அந்த குழந்தைகள் எல்லாம் காலையில் எழுந்திருந்து 5:30 மணிக்கு எழுந்திருந்து காலை சாப்பாடு செய்து, மத்தியான சாப்பாடு செய்து, ஹோம்ஒர்க் செய்து, புத்தகங்களை எல்லாம் அடுக்கி, யூனிஃபார்ம் போட்டு வண்டியில் ஏற்றி விட வேண்டிய நிலைமையில் இருக்கின்றார்கள். அதனால் இப்பொழுது இளைய சமுதாயம் இந்த வாழ்க்கை முறை மிக வேகமாக இயங்குகின்றது. நாம் 60 அல்லது 70 வயதில், நானும் 60 வயதை கடந்து விட்டேன். 60 அல்லது 70 அல்லது 80 வயதில் வாழக்கூடிய நம்முடைய இளம் வயது அவ்வளவு வேகமாக இயங்கவில்லை. நாம் அடுத்த நிலைமை வேறு, நம் பள்ளிக்கு சென்ற நிலைமை வேறு, நம் பணி செய்த நிலைமை வேறு. இப்பொழுது வேலைத்தன்மை, வேலையினுடைய பழுவு இதெல்லாம் மாறி போயிருக்கிறது. அதோடு கணினி யுகம், இந்த மொபைல் போன், இந்த ஸ்மார்ட் போன், இதன் மூலம் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலைமையிலும் மக்களுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறி போயிருக்கிறது. இந்த பிரச்சனைகளுக்கு நாம் ஈடு கொடுத்து இதனெல்லாம் புரிந்து கொண்டு இந்த இளைய சமுதாயத்தினுடன் நாம் இணங்கி வாழ்வதற்கு நாம் பழகிக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இப்பொழுது இருக்கின்றோம். அதை
அதை விடுத்து மற்றபடி 60 வயதை தாண்டி வாழ்பவர்களுக்கு வரக்கூடிய உடலியல் பிரச்சனைகள் மிகவும் முக்கியமானது ஞாபக மறதி. மறந்து போயிடும், எல்லாத்தையும் மறந்து போயிடும். என்ன செஞ்சோம், எந்த பொருளை எங்க வச்சோம் அப்படிங்கிறது தெரியாது. நமக்கு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் தெரியாது, டெலிபோன் நம்பர் மறந்து போயிடும். ஒரு அவசர காலத்துக்கு யாருக்கு நம்ம தகவல் தெரிவிக்கணும் அப்படிங்கிறது தெரியாது. இது மாதிரி கொஞ்சமா மறதி ஏற்படுது, ஞாபக மறதி ஏற்படுது. இதுக்கு காரணம் என்னன்னா, இயற்கையாகவே மூளையில் இருக்கக்கூடிய நரம்பு செல்கள் வந்து அழிந்து போய்கொண்டு இருக்கு. தினசரி அழிந்து போய்கொண்டு தான் இருக்கணும். அழிந்து போகின்ற மூளை செல்கள் வந்து திரும்பி வளரவே வளராது. அதனால் மனச்சிதைவு நோய் ஏற்பட்டு, ஞாபக மறதி ஏற்பட்டு, நாம் என்ன செய்கிறோம், என்ன செய்ய வேண்டும், சரியான எண்ணங்கள், சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய திறன் எல்லாம் 70-80 வயதில் பாதிக்கப்படுகின்றன. இதை சரி செய்வது எப்படி என்றால், முடியுமா என்றால் கொஞ்சம் சிரமம்தான், ஆனால் முடியும் என்பதுதான் உண்மை. அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், 60 வயதுக்கு மேல் நாம் இந்த கடன் தொல்லை, புதிய முயற்சிகளில் ஏற்படுவது, புதிய பிசினஸ் தொடங்குவது, இது போன்ற இதெல்லாம் நாம் செய்யக்கூடாது. நம்ம ஓய்வூதியர் என்றால் ஓய்வு பெற்றவர் என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். அந்த மற்ற பணிகளை எல்லாம் நம் இளைய சமுதாயத்திற்கு விட்டுக் கொடுத்து விட வேண்டும். வயதான காலத்தில் இந்த நிதி சம்பந்தமான பொறுப்புகளை நாம் அதிகம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நம்முடைய வாழ்வுக்கு தேவையான பென்ஷன் வந்து கொடுக்கிறார்கள், நமக்கு தேவையான பணம் இருக்கிறது, வங்கியில் ஓரளவு பேலன்ஸ் நாம் வைத்துக் கொள்ள இருந்தால் நமக்கு முதிய காலத்தில் வைத்திய செலவுகள், மற்ற செலவுகளுக்கான பிரச்சனைகள்லாம் இருக்காது. இந்த முதுமையில் ஏற்படக்கூடிய இந்த ஞாபக மறதியை சமாளிப்பது என்னவென்றால், தொடர்ந்து படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய சூழ்நிலையில் சுற்றுப்புறத்தில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உன்னிப்பாக கவனித்துக் கொள்ள வேண்டும். தொலைக்காட்சியில் என்ன செய்திகள் வருகின்றன, உலக நடப்புகள் எப்படி இருக்கின்றன, பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் நாம் வந்து நமக்கு என்ன என்று விட்டு விடாமல் நம்முடைய மூளையில் உள்வாக்கி கொண்டே இருந்தால் நம்முடைய மூளை உயிர் துடிப்புடன் இருக்கும். அதோடு நாம் வந்து புதியதாக ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும், புது மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும். நியூ லாங்குவேஜஸ், புதிய மொழிகளை கற்றுக்கொண்டால் மூளை எப்பொழுது கற்றுக்கொள்ளக்கூடிய மூளை தான் எப்பொழுதும் துடிப்புடன் இருக்கும். அதுக்கு புதிய மொழிகளை கற்றுக்கொள்ளலாம், புதிய புத்தகங்களை படிக்கலாம். அதோடு உங்களுடைய நண்பர்கள் வீட்டுக்கு சென்று வாருங்கள். நண்பர்களுடைய வீட்டு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுங்கள். திருமணமாக இருக்கட்டும், துக்க நிகழ்வுகளாக இருக்கட்டும், நினைவேந்தல் நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், அங்கெல்லாம் நீங்கள் நமக்கு என்ன, நம்ம தான் முடித்து விட்டது, எல்லாம் முடித்து விட்டது, வீட்டுக்குள்ளேயே முடங்கி போய்விடக்கூடாது. நம்முடைய நண்பர்களை சந்தித்து பேச வேண்டும். எப்பொழுதும் ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வேண்டும். நமக்கு வந்து உடல்நிலை உபாதைகளினால் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. நாம் எவ்வளவு காலம் இருக்கப் போகின்றோம் என்று நினைத்து மரணத்தை நினைத்து பயப்படக்கூடாது. முதிய வாழ்க்கைக்கு நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டிய மனநிலை நமக்கு வேண்டும். முதுமை வந்தால் மரணம் நம்மளை எந்த நேரத்திலும் நம் கதவை தட்டும். எப்பொழுதும் நாம் அதை மரணித்து போவது எல்லா உயிர்களுக்கும் இயற்கையான ஒரு நிகழ்வு தான். மரணம் என்றால் என்ன என்று, வாழ்க்கை என்றால் என்ன என்று ஒரு அறிஞரிடம் கேட்ட பொழுது அவர் சொன்னார், வாழ்க்கை என்பது மரணத்தை நோக்கிய பயணம், எவ்வளவு தூரம் போகிறோம் என்பதுதான் கேள்வி என்று சொன்னார். இது மிகச்சிறையான வாழ்க்கையை பற்றி அவர் சரியான வரையறையாக இதை நான் கருதுகின்றேன். அதன் மூலம் நாம் கடைசி நாள் வரை வாழ வேண்டும். துன்பப்பட்டு, துயரப்பட்டு, நீண்ட நாள் நோயினால் பாதிக்கப்பட்டு, நோய் வரத்தான் செய்யும், முதுமை நோய் வரத்தான் செய்யும், இதையெல்லாம் சமாளித்து கடைசி நாள் வரை மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு மனநிலையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். 90 வயசு 80 வயதை தாண்டி 90 வயது ஆகியவர்கள் சில பிரச்சனைகள் இருக்கின்றன. இவர்களுக்கு மயக்கம் வரும். கீழே உட்கார்ந்து திடீரென்று எழுந்திருந்தால் மயக்கம் வரும். ஏன்னா உடம்புல வந்து மூளைக்கு போகக்கூடிய ரத்தம் வந்து திடீர்னு எழுந்திருச்சா ஒரு மூளைக்கு வந்து ஒரு 10 மில்லிமீட்டர் அதிக ரத்த அழுத்தம் ஏறினா தான் மூளைக்கு வந்து ரத்த ஓட்டம் இருக்கும். அப்போ திடீர்னு எழுந்திருக்க முடியல, எழுந்திருக்கிறோம், அவசரமா எழுந்திருக்கிறோங்கிறப்போ மூளைக்கு வந்து ரத்தம் போகாம கீழே விடும். அதனால 80 வயதை தாண்டிய முதியவர்கள் திடீரென்று படுக்கையிலிருந்து எழுந்திருப்பது, திடீரென்று எழுந்திருந்து ஓடுவது, இது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் செய்யக்கூடாது. மெதுவாக எழுந்திருந்து ஒரு கொஞ்சம் நிமிஷம், ஒரு நிமிஷம், 2 நிமிஷம் உட்கார்ந்திருந்து ஆசுவாசப்படுத்தி அப்படித்தானே எழுந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த போஸ்டரல் ஹைப்போடென்ஷன் என்று சொல்லக்கூடிய எழுந்திருந்தவுடன் ஏற்படக்கூடிய ரத்த அழுத்த குறைவினால் மூளைக்கு போகின்ற ரத்தம் குறைந்து கீழே விழுந்து தலை அடிபடுதல், கால் எலும்பு முறிதல், ஃப்ரீக்வெண்ட் ஃபால்ஸ், அடிக்கடி விழுந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி 80 வயதை தாண்டியவர்களுக்கு நிறைய ஏற்படுகிறது. இதற்கு காரணம் வந்து அவசரமாக எழுந்திருத்தல், அவசரமாக பாத்ரூம் போகிறது. அப்புறம் அது மாதிரி இந்த சிறுநீர் கழித்தலில் உள்ள பிரச்சனை, நிறைய பேருக்கு வந்து இந்த சிறுநீர் கழித்தலில் உள்ள பிரச்சனை, இன்கான்டினன்ஸ், அடிக்கடி யூரின் போகக்கூடிய ஒரு நிலைமை. அப்புறம் வந்து பாத்ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடியே திடீர்னு துணியோட ஒன்றுக்கு போயிடுறது. சில பேருக்கு போய் ஒன்றுக்கு போகணும்னு நினைச்சா போகிறதில்லை, அலைச்சிக்கல், இது போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் நல்ல மருந்துகள் இருக்கிற, நல்ல தீர்வுகள்லாம் இருக்குன்னு இதையெல்லாம் நம்ம வந்து மருந்துகள் மூலம் நம்ம வந்து சரிப்படுத்தி கொள்ளலாம். அப்புறம் 90 வயசை தாண்டி வாழக்கூடியவர்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை என்றால், அவர்கள் வாழக்கூடிய உலகத்தில் அவருடைய நண்பர்கள் எல்லாருமே இறந்து போயிருப்பார்கள், தனித்து போயிருப்பார். தனக்கு பின்னாடி பிறந்தவர்கள், தன்னுடைய குழந்தைகள் இறந்து போவதை கூட
வேண்டியது ஒரு துர்ப்பாக்கிய நிலைமை ஏற்படும். இது மனநிலையில் சில மாற்றங்களை ஏற்படுத்தும். இருந்தாலும் 90 வயசில் இவ்வளவு கஷ்டங்களையும் தாண்டி நாம் வாழ்வதில் என்ன அர்த்தம் இருக்கின்றது என்று நம்முடைய வெறுமை உணர்வு தோன்றலாம். இருந்தாலும் 90 வயதை தாண்டி நாம் இருக்கின்றோம் என்ற ஒரு தன்னம்பிக்கையுடனும் பெருமையுடனும் வாழ வேண்டும். தாத்தாவுக்கு பாட்டி இருக்கின்றாள் என்ற ஒரு மகிழ்ச்சி வேண்டும், பாட்டிக்கு தாத்தா இருக்கின்றார் என்ற ஒரு மகிழ்ச்சி வேண்டும். இதுதான் 90 வயதில் நாம் அடையக்கூடிய மகிழ்ச்சியாக இருக்கும். அதே போன்று முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னொரு பிரச்சனை புற்றுநோய். புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் முதுமையில் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் புற்றுநோய்க்கான ஆரம்ப அறிகுறிகள் என்னங்கிறதை நாம் எல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும். புற்றுநோய்க்கான ஆரம்ப அறிகுறிகள் வந்து உடல் இளைத்தல், பசி இல்லாமல் போகிறது, காய்ச்சல் வர்றது, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ரத்த சோகை ஏற்படுறது, இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருந்ததுன்னா புற்றுநோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம உணர்ந்து அதுக்கான மருத்துவ பரிசோதனைகள் செய்யணும். இப்போது பெரிய மருத்துவமனைகள் எல்லாம் வந்து மாஸ்டர்கள் செக்கப்னு செய்யணும். இது போன்ற ஒரு பரிசோதனைகளை ஆண்டுக்கு ஒரு முறை முதியவர்கள் செய்து கொண்டால் வரக்கூடிய நோய்களை ஆரம்ப காலத்திலேயே கண்டுபிடித்து நாம் சிகிச்சை அளிப்பதன் மூலம் நம்முடைய ஆயுளை அதிகரித்துக் கொள்ள இயலும். இதுபோன்று முதியவர்கள் ஒவ்வொரு நாளும் மன மகிழ்ச்சியோடு முதுமைக்கு தயார் செய்து முதுமையினால் ஏற்படுகிற பிரச்சனைகளை சமாளிப்பது என்ற ஒரு அனுபவத்தையும் அறிவையும் பெற்று நல்ல மருத்துவ வசதிகள் இப்பொழுது இருக்கின்றன, தொலைத்தொடர்பு வசதிகள் இருக்கின்றன. நம்ம மருத்துவ வசதிகளுக்கு அக்சஸ் முன்னாடி மருத்துவ வசதிகள் இருந்தாலும் அதை போய் நம்ம அடைவது என்பது சிரமமாக இருக்கும். இப்பொழுது எல்லாம் மருத்துவ காப்பீட்டு திட்டங்கள் இருக்கின்றன. உடனடியாக பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மருத்துவ அட்டைகள் இருந்தாலும் மிகச்சிறந்த மருத்துவத்தை நாம் செய்து கொள்ள இயலும். இந்த வகையில் நம்முடைய நாட்டில் சராசரி ஆயுட்காலம் அதிகரித்திருக்கின்றது. முதியோர்களுக்கு மருத்துவம் செய்வதற்காக குழந்தை வைத்தியம் என்று ஒன்று இருக்கின்றது, பெண்களுக்கான மருத்துவம் ஒன்று இருக்கிறது, பொது மருத்துவம் இருக்குது, அறுவை சிகிச்சை இருக்குது. அதுபோல முதுமையியல் மருத்துவம் என்று ஒரு படிப்பு இருக்கின்றது. நடராஜன் என்ற ஒரு டாக்டர் வந்து சென்னை மருத்துவக் கல்லூரி இந்தியாவிலேயே முதலியாக முதுமையியல் மருத்துவத்தை தொடங்கினார். அவருடைய அறிவுரைகளை யூடியூபில் நிறைய பேசி வைத்திருக்கிறார். அதையெல்லாம் நீங்கள் போட்டு பாருங்கள். முதியவர்களுக்கு உள்ள பிரச்சனைகள் என்னென்ன தத்துவ ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் அவர் நிறைய செய்திகளை முதியவர்களுக்காக சொல்லி சென்றிருக்கின்றார். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற ஓய்வூதியர்கள் முதுமை காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நன்கு உணர்ந்து நல்ல மனநிலையோடும் நல்ல உடல் ஆரோக்கியம் உள்ள ஆரோக்கியத்தோடும் நல்ல சமுதாயத்தில் உருவாகக்கூடிய மக்களுக்கு இளைஞர்களுக்கு வழிகாட்டிகளாக நீங்கள் தேட வேண்டும் என்று உங்களுடைய ஆசீர்வாதத்தை வேண்டி இந்த அளவில் இந்த உரையை முடிக்கின்றேன். நன்றி. மிக அற்புதமாக தெளிவாக வயது முதிர்ந்தோருக்கு ஏற்றவாறு தன்னுடைய நாவன்மையினால் மிக அற்புதமாக இங்கே நம்முடைய சகோதரர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கி அமர்ந்திருக்கின்ற ஐயா அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.